ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா விஷன். தமிழ் சினிமாவின் முன்னணி மாஸ் நடிகராக வலம் வந்துட்டு இருக்கோம் அஜித்குமார். அவரோட ரசிகர்களுக்கு 2 வருஷமா ஏமாற்றத்தை கொடுத்துட்டு வந்த நிலையில இப்போ டபுள் ட்ரீட்டா 2 படங்கள்ல நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. அதுல ஒன்று தான் விடாமுயற்சி, மற்றொன்று குட் பேட் அக்லி. இந்த 2 படங்களுக்கும் ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்ப்போடவே இருக்காங்கன்னு சொல்லலாம். நடிகர் அஜித் நடிப்புல கடைசியா வெளிவந்த படம் தான் துணிவு. அதுக்கப்புறம் 2 வருஷம் ஆகிற இந்த நிலையில விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் இறுதி கட்டத்தை எட்டி இருக்காமா. மகிழ் திருமேனி இயக்கத்துல லைக்கா தயாரிக்கும் படம் தான் விடாமுயற்சி. இந்த படத்துல அஜித்துக்கு ஜோடியா த்ரிஷா நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் ஆரவ், ஆக்சன் கிங் அர்ஜுன், நடிகை ரெஜினா கெசன்ட்ரா போன்ற மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஷூட்டிங் முடியிற நிலையில இந்த படம் அஜித் பிறந்த நாளான மே 1ஆம் தேதி ரிலீஸ் பண்றதா திட்டமிட்டு வராங்க. அதே போல குட் பேட் அக்லிங்கிற படத்திலையும் அஜித் விறுவிறுப்பா நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த படத்திலையும் அஜித்துக்கு ஜோடியா த்ரிஷா தான் நடிக்கிறாங்க. மேலும் இந்த படத்துல அர்ஜுன் தாஸ், எஸ்.ஜே. சூர்யா போன்ற பிரபல நட்சத்திரங்கள் எல்லாம் நடிச்சிட்டு வராங்க. இந்த படத்துக்கு தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைச்சிட்டு இருக்காரு. இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போறதா சொல்றாங்க. இந்த நிலையில இந்த 2 படங்களோட ரிலீஸ் உரிமையை நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்கு. விடாமுயற்சி படத்தை 75 கோடிக்கும், குட் பேட் அக்லிங்கிற படத்தை 95 கோடிக்கும் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் வாங்கியிருக்கு. இந்த வசூலை கூட இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்க கங்குவா படம் வசூலிக்கலங்கிறது குறிப்பிடத்தக்கது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.